மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் சிபிஐ கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள். தாவேக அரசுக்கு கொள்கை கிடையாது அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஏன் அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடை சிபிஐ எடுக்கணும்? சொன்னது பொய்யா அல்லது சேர்த்த பிறகு புனிதமாகி விட்டார்களா? ஞானஸ்தானம் பண்ணிட்டீங்களா? ஒரு பக்கம் மாற்றுன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த கட்சி தான் அப்படின்னா முரண்பாடாக இருக்குது. பாஜகவை விமர்சனம் பண்ணாம விஜய் அவர்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? இது பலவீனம் அடைந்தால் இடதுசாரிகள் அதற்கு பொறுப்பல்ல, காங்கிரஸ் தான் பொறுப்பு, குறிப்பாக ராகுல் காந்தி தான் பொறுப்பு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று 1 மாத காலம் ஆயிடுச்சு. இவங்களோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் அத்தனை பேருமே புதியவர்கள். அரசு நிர்வாகத்தில் அவங்க இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம ஒரு நிர்ணயிப்புக்கு வர முடியும். இப்போ உடனே அந்த அரசு மோசம் அல்லது நல்ல அரசு கெட்ட அரசு அப்படின்னு எந்த முடிவுக்கும் இப்பொழுது வருவது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. தாவேக அரசுக்கு கொள்கை கிடையாது அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஏன் அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடை சிபிஐ எடுக்கணும்? அதாவது பேட்டி கண்ட நிருபர் கேட்ட கேள்விக்கான பதில் இது. அது சொன்னார், அப்போ தாவேகாவுடைய கொள்கையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தாவேகா ஆட்சி அமைக்கணும், போதுமான எண்ணிக்கை இல்லை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடத்துவதற்குள்ள ஒரு மோசமான முயற்சியை மேற்கொண்டது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற முறையில், பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாதுங்கிற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி 2 கட்சிகளும் கலந்து பேசி வெளியில் இருந்து ஆதரிப்பது என்று முடிவு செய்தோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து தாவேக அரசோட கவர்மெண்ட்ல குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது. அதை தடுக்கிறதுக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாலுமே தொடர்ந்து இது நடக்குது. அதுக்கு அமைச்சர்கள் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, குற்ற சம்பவங்களே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. முதலமைச்சர் ஒரு நிலைப்பாடு, அமைச்சர்கள் ஒரு நிலைப்பாடுங்கிறத எப்படி பாக்குறீங்க? குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கொலை, கொள்ளை, பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுமிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது, அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. அரசும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இது தீவிரப்படுத்தப்பட்டு முற்றாக வன்முறை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதில் உரிய முயற்சியை அரசு இன்னும் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். ஆனா நேற்று சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனிப்பட்ட ஒழுக்க கேடு இது ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாரு. ஒரு அரசு அப்படி சொல்லி நகர்ந்து போக முடியுமா? அது அவர் சொல்கிறது, அவரவர்களும் தனிப்பட்ட முறையில் சுய ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. இது பொதுவாக சொல்கிறது, இது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது தான். நான் அந்த விஷயத்துக்கு பதிலளிக்க விரும்பலை. பொதுவாக என்னென்னா, குற்றச்சம்பவம் நடப்பது என்பது உண்மை, தினசரி நடக்குது. அது ஊடகங்களில் நம்ம சொல்கிறது இல்லை, பத்திரிகைகளில், தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடியது. அது எப்படி தடுத்து நிறுத்துறது என்னங்கிறத பற்றி அரசு ரொம்ப தீவிரமாக காவல்துறை உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியும், குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தப்பித்து கொள்ள முடியாத அளவிற்கு கடும் நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் நிறுத்துவது மட்டுமல்ல, ஒரு குறுகிய காலத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள அந்த விசாரணைகள் முடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் செய்திருப்பது குற்றம் என உண்மை என நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனைகள் வழங்குவதில் அரசு தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும். அதிமுக திமுகவுக்கு நாங்க மாற்று அப்படின்னு ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய தாவேக அரசு அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இல்ல அந்த எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு தாவேக்களை இணைய வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? பொதுவாக என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்கள மற்றவங்களையெல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பாங்க.
ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, வருமானத்துக்கு அதிகமாக நிதி சேர்த்தாங்க அப்படின்னு பல நடவடிக்கைகளை வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மூலமாக அந்த துறை அவங்க கையில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நடவடிக்கைக்கு உரியவர்கள் திரும்ப தாங்கள் இருந்த கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்த பிறகு அவர்களெல்லாம் புனிதமாக கருதப்படுவார்கள். இப்படி ஒரு மோசமான அரசியல் அகில இந்திய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே முறையை பின்பற்றுவதால் எந்த பயனும் ஏற்படுவதில்லை. அது மாற்று என்றும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மேற்கு வங்கத்தில் கூட எம்பிகள் எல்லா இடங்கள்லையுமே மிக கடுமையாக குற்றம் சுமத்தப்படுறாங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க, லஞ்சம் வாங்கினாங்க என்று கடுமையான குற்றம் சுமத்தப்படுகிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையின் மூலமாக சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பிறகு கொஞ்ச நாள் பார்த்தா அதே நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு அந்த நடவடிக்கை என்பது இல்லை. பொதுவாக எல்லோரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற துறைகள் ஒரு சுதந்திரமாக செயல்படாமல் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட அமைப்பாக செயல்படுகிறது என்று தொடர்ந்து விமர்சனம் செய்துட்டு இருக்கிறாங்க. அது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு அது பயன்படுகிறது. பழிவாங்குவதன் மூலமாக தங்களது அரசியலை, தங்கள் அரசியல் கட்சியை பலப்படுத்தி கொள்வதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இது ஒரு அநாகரிகமான அரசியல். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு கேள்வி எழுது, மற்ற மாநிலங்களில் பாஜக இதே நடைமுறையை தான் கையாளுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போது தாவேக்காவும் பாஜகவும் ஒன்று யாராக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, யார் மீது குற்றம் சுமத்துகிறாங்களோ, யாரை விமர்சிக்கிறார்களோ, நிதி முறைகேடு இல்லை வேறு போல் இதில் முறைகேடு அப்படின்னு விமர்சிக்கிறாங்களோ, விமர்சித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்த பிறகு அவங்க திரும்ப இங்கே வந்து சேர்றாங்க. சேர்ந்த பிறகு அதை பற்றி ஒன்றுமே இல்லைன்னா, இப்போ நேற்று நீங்கள் சொன்னது பொய்யா, அல்லது சேர்த்த பிறகு புனிதமாகி விட்டார்களா, ஞானஸ்தானம் பண்ணிட்டீங்களா என்னங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். தாவேக்கா அடுத்த அதிமுக, அதாவது புதிய அதிமுகன்னு ஆதவர்ஜுனா அவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாரு. இது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் மாற்றுன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் மாற்றுன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த கட்சி தான் அப்படின்னா முரண்பாடாக இருக்குது. அந்த முரண்பாட்டை அவர் தான் விளக்கணும். அடுத்து இப்போ திமுக கொண்டு வந்த சில முக்கியமான திட்டங்களை தாவேக்கா அரசு நாங்கள் தான் புதுசாக கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு சர்ச்சை கிளம்புச்சு. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ சிங்கப்பெண்ணர் அடிப்படை தொடக்க விழாவில் வந்து முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வழியாக ஒரு சேவையை வழங்க போகிறோன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இது கடந்த கால திமுக அரசு பண்ணிருச்சு. அப்போ சோசியல் மீடியாவில் கட்டமைக்கப்பட்டதும் முதலமைச்சர் சொல்றதும் இணையற மாதிரி இருக்கே. திமுக ஆட்சியில் பல சமூக நல திட்டங்களை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் சுட்டி அமுல்படுத்தியிருக்கிறாங்க. அது பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. திமுக தலைவர் சொல்லுகிற பொழுதும் இந்த திட்டங்களை தொய்வில்லாமல் செயல்படுத்துங்கன்னு தான் அவரும் சொல்கிறாரு. நாமளும் அதான் சொல்கிறோம். மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வராங்க அப்படின்னா அடுத்தாப்புல ஆட்சி மாறும். ஜனநாயகத்தில் மாறுவது தவிர்க்க முடியாது, அது இயல்பு. அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் முந்தைய ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது மக்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் எதுவானாலும் அந்த திட்டங்களை முறையாக செம்மையாக செயல்படுத்துவது தான் மக்களுக்கு பயனளிக்கும். அந்த அடிப்படையில் தான் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ஐக்கிய முன்னணி அரசாங்கம் கொண்டு வந்தது. மன்மோகன் சிங் இருந்த பொழுது 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். அது ஒரு நல்ல திட்டம். நாட்டில் கிட்டத்தட்ட 25 கோடி தொழிலாளர்கள், 25 கோடி குடும்பங்கள் அதனால் பயன்பெற்றது. ஆனால் இப்போ 12 ஆண்டு காலமாக பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகு படிப்படியாக அதை சீர்குலைத்து இன்றைக்கி ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற புதிய பெயர் சுட்டி மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு வேறொரு புதிய பெயரை சுட்டி அதை செயல்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. முந்தையதை காட்டிலும் அதை நல்லாக பயன்படுத்தினா இல்லை வரவேற்கலாம். ஆனால் இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறது மோசமான பின்னடைவை தான் அது சந்திக்கும். அப்படி செய்வதன் மூலமாக மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. ஒரு ஆட்சி நம்ம விரும்புகிற ஆட்சியாக இருக்கலாம், விருப்பமில்லாத ஆட்சியாக இருக்கலாம். அது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டுட்டு வந்தால் அடுத்து வரக்கூடிய ஆட்சி அதை மேலும் நல்ல திட்டமாக செயல்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வது தான் மக்களுக்கு பயனளிக்கும். பாஜகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடதுசாரிகள் கட்சி தாவேக்காவோட செயல்பாடுகளை கொஞ்சம் சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுக்கு உங்களோட கருத்து என்ன? சாஃப்ட்டுங்கிறது மாதிரி குற்றச்சாட்டு எடுத்து நான் ஏற்கனவே சொன்னது தான். அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க, புதியவர்கள், அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். இப்போ 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அண்ணா முதலமைச்சர். அப்பொழுது நீண்ட காலமாக
நாடு விடுதலை பெற்ற காலத்திலிருந்து 52 பொதுத்தேர்தலிருந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. அவங்களுக்கு நிர்வாகத்தை பற்றியும் மற்றதை பற்றி நல்லாவே தெரியும். இவர்கள் புதியவர்கள். இப்போ காமராஜர் ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னார், இவர்கள் புதியவர்கள், நிறைய அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது, அதனால் 6 மாத காலம் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்போம், அது வரையில் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்பொழுது இருக்கிற திமுக தலைவரும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. புதுசாக வந்திருக்கிறாங்க, மக்கள் அவங்களை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனா புதுசா வந்திருந்தாலும் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள், சில போதைப் பொருள் கடத்தல் இந்த மாதிரி நடக்கிறப்போ அதை நம்ம விடலாமா தோழர்? அது குறித்து சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு 6 மாதம் அவகாசம் கேட்கக்கூடாது. வீரபாண்டியன் சொல்கிற பொழுது, சிபிஐ மாநிலத்தில் வீரபாண்டியன் சொல்கிற பொழுது, நீங்கள் அவகாசம் கேட்பது என்பது வேறு, ஆனால் இதுக்கு அது பொருந்தாது, குற்றச்சம்பவங்களுக்கு அது பொருந்தாது, கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மாநில செயலாளர் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதே தான் நானும் சொல்கிறேன். மு வீரபாண்டியன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டில் திமுக கூட்டணியில தான் சிபிஐ இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சண்முகம், சிபிஐயை சேர்ந்த சண்முகம் அவர்கள் திமுக கூட்டணின்னு ஒன்று தமிழகத்திலேயே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. எப்பயுமே ஒரே நிலைப்பாடு எடுக்கக்கூடிய இடதுசாரிகள் இதில் முரண்படுறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதாவது மே மாதம் 8ஆம் தேதி தாவேக்காவை ஆதரிப்பது குறித்து சிபிஐ சிபிஎம் 2 கட்சிகளும் முடிவெடுத்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் 2 மாநில செயலாளர்களும் வீரபாண்டியன் சண்முகம் 2 பேரும் கொடுத்த பேட்டியில் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு நாங்கள் தொடர்கிறோம். 2 பேரும் பேட்டி கொடுத்தது. அடுத்ததாக தாவேக்கா அது பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால பாஜக பயன்படுத்தி ஆட்சிக்கு வரும் இதை தடுத்து நிறுத்தத்துக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரிப்போம். இதுதான் இது வரைக்கும் இருக்கிற நிலை. இதை மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணலாம், மாற்றலாம். அது கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் என் முடிவு. இதில் ஒன்றும் தனி முடிவாக எனக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றும் அதிகாரங்கள் கிடையாது. ஏற்கனவே சொன்னதை தான் ப்ரெஸ் மேலே கேட்ட பொழுது கூட நான் சொன்னேன். தொடர் மூவியும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. இது மேலே மாற்றங்கள் ஏற்படணும் போக்குவரத்துன்னா கட்சிகள் தான் முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். அது வரையில் காத்திருப்போம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் ஸ்டேஜில் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ திருச்சியில் நன்றி தெரிவிப்பு விழாவில் கொள்கை எதிரி பாஜக கூட சொல்லாமல் திமுகவை மட்டுமே மையப்படுத்தி விமர்சனம் பண்ணி கடந்து போயிட்டாரு. பாஜகவை விமர்சனம் பண்ணாமல் விஜய் அவர்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணங்கிறத அவர் ப்ரெஸ் மீட்டில் சந்தித்தா நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஆனால் பொதுவாக என்னென்னா, தேர்தல் பிரச்சார காலத்திலையும் சரி, தேர்தலுக்கு பின்னரும் சரி, பாஜகவினுடைய தவறுகளை, அரசு மேற்கொள்ளுகிற பல தவறுகள் இருக்குது, பல குளறுபடிகள் இருக்குது, அல்லது அரசியல் தவறுகளையோ அவர் எந்த இடத்துலையும் குறிப்பிட்டு விமர்சனம் செய்ததாக நான் அறியலை. பொதுவாக தேர்தலுக்கு பிறகு நடந்த திருச்சி நன்றியறிப்பு கூட்டத்தில் கூட அவர் திமுகவை மட்டும்தான் குறிவைத்து பேசினாரே தவிர, ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்து ஒரு நாளில் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம், என்னது செய்ய போகிறோம். மக்கள் பொதுவாக திருச்சி கூட்டத்தில் எதிர்பார்த்தது மேட்டூர் அணை எப்பொழுது திறக்கப்படுங்கிறது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக இன்றைக்கும் போற்றப்படுகிற டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி என்பது மிக மிக முக்கியமானது. குறுவையே, பிறகு சம்பா, பிறகு தாளடின்னு 3 போக சாகுபடி நடைபெறக்கூடியதில் மேட்டூர் அணை ஆற்றுப்பாசனத்தை தான் அது முழுக்க முழுக்க நம்பியிருக்கக்கூடிய பகுதியை டெல்டா பகுதி. அதுதான் இன்றைக்கி பெரிய மிக முக்கியமான பிரச்சனை. அந்த முக்கியமான பிரச்சனை குறித்து முதலமைச்சர் ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்வார் என்று எதிர்பார்த்தாங்க. அது ஒன்றும் சொல்லலை. இது மாதிரி மேகதாட்டு அணை பிரச்சனையில் கர்நாடக அரசு திரும்ப திரும்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு இவைகளுக்கெல்லாம் புறம்பான முறையில் நாங்கள் அணை கட்டியே தீர்வோன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க. அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறதையும் சொல்கிறாங்க. மத்திய அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முடியுமா, நடக்குமா, நடக்காதா என்பது வேறு விஷயம். அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், விவசாய அமைப்புகள்லாம் கடுமையான எதிர்ப்புகளையும் இயக்கங்களையும் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது குறித்தும் திருச்சி கூட்டத்தில் முதல்வர் ஏதாவது சொல்வார்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதை பற்றியும் எதுவும் சொல்லலை. வெறும் திமுகவை விமர்சிப்பதோடு அது அவருடைய உரை முடிந்து போய்விட்டது. எதிர்காலத்தில் அது குறித்து அவர் பரிசீலிக்கணும். ஏன் இந்த கேள்வி எழுதுனா தோழர், சமீபமாக கூட ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்துட்டாங்க, போட்டியின்றி அவரும் தேர்வாயிட்டாரு. இப்படி பாஜக இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் மாதிரியான இடங்கள்ல போய் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஸ்டேஜில் ஏறி பாஜக விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறத தாவேக்கா அரசு இப்படியே கையாண்டுட்டு இருந்தா அது எந்த மாதிரியான நிலைமைக்கு போகும்னு ஒரு கேள்வி எழுதல. இப்போ நடந்த ராஜ்யசபா தேர்தலில் தாவேக்காவுக்கு இருக்கிற எண்ணிக்கை அடிப்படையில் அவர்களது வேட்பாளர் நிறுத்தினால் வெற்றி பெற்று ராஜ்யசபாவை செல்ல முடியும்.
ராஜ்யசபாவில் இப்பொழுது ராஜ்யசபாவிலேயோ மக்களவையிலையோ தாவேக்காவுக்கு ஒரு இடம் கூட ஒரு இல்லாத நிலையில் அது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி ராஜ்யசபா கூட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய நிதி பிரச்சனைகள் இது குறித்தெல்லாம் தங்களது கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அவர்கள் ஏன் நழுவ விட்டார்கள் அப்படின்னு தெரியலை. ஒரு நல்ல வாய்ப்பு அது. அந்த நல்ல வாய்ப்பை தங்கள் கட்சியினுடைய பிரதிநிதி ராஜ்யசபா போவதற்குள்ள வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை ஏன் அவர் தவிர்த்து விட்டு இன்னொரு கட்சிக்கு, ஏதோ ஒரு கட்சிக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்களை ஒரு பொது வெளியில் அவங்க சொல்லலை. என்ன நோக்கத்திற்காக, என்ன நன்மைக்காக அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்பது தெரியல. நீங்கள் அது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா தோழர், இப்போ காங்கிரஸ் தலைமையிலான தமிழக புதிய கூட்டணியை கூட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கு சிபிஐ சார்பாக கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ இப்படி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளில் அதுதான் அதிகமாக இருக்குது, ஆனால் காங்கிரஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதனால தான் அந்த கேள்வி எழுப்புறோம் தோழர். அதை பொதுவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதிநிதி தாவேகா, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, சிபிஐ, சிபிஎம், பிசிகா உள்ளிட்ட ஒரு கூட்டணின்னு ஒரு பேர் ஒன்று அறிவிச்சிருந்தார். அது சிபிஐ, சிபிஎம் ரெண்டு பேருமே மிக கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிறோம் அதிக பரிசுத்தனம் கூட சொல்லியிருந்தார். அதே மாதிரி மாநில செயலாளர் மு வீரபாண்டியனும் அதை நிராகரித்திருந்தார். அப்படிலாம் கூட்டணிலாம் கிடையாது அப்படின்னு. பொதுவாக கூட்டணி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு வாதத்துக்காக கேட்குறேன், அந்த கூட்டணியில் தலைமை தாங்கிற கட்சி எது? தாவேகா. அதான் பெரிய கட்சி. காங்கிரஸ் சீட்டு எண்ணிக்கை அடிப்படையில் தாவேகா தான். அவங்க ஒன்றும் சொல்லலை. அவங்க ஒன்றும் சொல்லாமல் ஒரு பெரிய கட்சியை நிராகரிச்சுட்டு அந்த கட்சியோட போய் சேர்ந்துருக்கிற ஒரு கட்சி கூட்டணி அப்படின்னு அறிவிக்கிறது என்பது அது ஒரு மாதிரியான ஆதிக்கம் செலுத்துகிற போக்கு. அது அதை நிராகரிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப அவரே சம்மந்தப்பட்டவர் நான் அப்படி சொன்னது தப்பு மன்னிச்சுங்கன்னு சொல்லி கேட்டதா அதுவும் ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்குது. இதெல்லாம் தவிர்க்கப்படும். இப்போ நீங்க சிபிஐ சார்பா சொல்லியிருந்தீங்க புதியவர்கள் கொஞ்ச நாள் ஆகட்டும், வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல என்ன கேள்வி எழுதுனா, கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதாவது சுமூகமா இருக்கக்கூடிய காங்கிரஸே தாவேகாவை இப்படி டாமினேட் பண்ற பட்சத்துக்கு பாஜக ஒரு வலுவான ஒரு டீலிமிட்டேஷன் மாதிரியான ஒரு திட்டங்களை கொண்டு வராங்க, அமல்படுத்த போறாங்கன்னா அந்த இடத்துல எப்படி தாவேகா வலுவா எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல தோழர். அதை தாவேகா தான் முடிவு பண்ணோம். தாவேகா ஆளுகிற கட்சி எண்ணிக்கையில் அதுதான் கூடுதலான இடங்களையும் பெற்றிருக்குது. மக்கள் வாய்ப்பளிச்சிருக்கிறாங்க. அவர்கள்தான் சுதாகரிப்பாக இருந்து அரசனுடைய செயல்பாட்டை முன்னெடுத்து செல்லணும். இன்னொரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி, ஆதரிக்கிற கட்சியோ அதுக்கிற கட்சியோ ஒரு கட்சி ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பை அவர்கள் அளித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவர்களது பொறுப்பு. நாம் வெளியிலேருந்து நீங்கள் பார்த்துக்கன்னு நம்ம போய் அட்வைஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கறத தவிர்க்கிறாரு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? பொதுவாக முதலமைச்சர், பிரதமர் இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவ்வப்பொழுது சந்திக்கிறது அப்படிங்கிறது, பத்திரிகையாளர்களை சந்தித்தா பத்திரிகையாளர்கிட்ட அரசினுடைய சாதனைகளை சொல்லி அது ஊடகங்களில் பொதுமக்களுக்கு அது போய் சேரும். ஒன்று. ரெண்டாவது, பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற பொழுது பல பத்திரிகையாளர்கள் மிக கூர்மையான சில கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்பும், அதிலே தான் அரசு தரப்பில் குறைகள் இருந்தால் நிவர்த்தி பண்ண நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். என்ன காரணம்னு தெரியல. ஏற்கனவே கடந்த காலங்களில் பிரதமராக இருந்தாலும் சரி, மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்களை சந்திப்பை மிக விரும்பினார்கள். இப்போ உதாரணமாக இப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் போராடும் முறை பத்திரிகையாளர் சர்வசாதாரணமாக சந்திப்பார். அது ஒரு பெருசாகவே அவர் அதை கண்டு பயப்பட மாட்டார், அச்சப்பட மாட்டார். எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி தான் இருந்தாங்க. இது மாதிரி கேரளா முதலமைச்சர், அது மாதிரி நேரு, இந்திரா காந்தி எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் இப்போ நரேந்திர மோடி அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்துறாரு. என்ன காரணம்னு தெரியல. அதே மாதிரி விஜய் அவர்களும் குறிப்பாக டெல்லி போயிருந்தப்போ பிரதமரை சந்திச்சுட்டு தமிழ்நாடு இல்லத்தில் தான் தங்கியிருந்தேன். அங்கே பத்திரிகையாளர் பேட்டி கொடுப்பது என்பது பொதுவாக வழக்கமாக இருந்துகிட்டு இருந்தது. அவர் அதை தவிர்த்துட்டார். என்ன காரணம்னு தெரியல. பொதுவாக சந்திப்பது நல்லது. பக்கத்து மாநிலம் கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் இடி ரைடு நடந்துச்சு. இதை பற்றி இப்போ இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. காங்கிரஸ் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட எழுந்திருக்கு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? காங்கிரஸ் கட்சி
இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி அந்த கட்சி தான். ஏன்னா அது அகில இந்திய அளவில் மற்ற கட்சிகளை ஒப்பிடுகிற பொழுது எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய கட்சி, நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கட்சிங்கிற முறையில் அதுதான் தலைமை தாங்கிற கட்சி. எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய முழு பொறுப்பும் அந்த கட்சிக்கு இருக்குது. ஆனால் அந்த கட்சி கேரளத்தில் தேர்தல் காலத்தில் நடந்து கொண்ட முறை யாராலையுமே அதை ஏற்க முடியாத விமர்சனம். ஒரு கட்சியை விமர்சிக்கலாம், நீங்கள் எங்கே எதிர்த்து போட்டி போடுறோம், அதை தவிர்க்க முடியாதாங்க. கேரளத்தில் இடதுசாரிகள் ஒரு பக்கமாகவும் காங்கிரஸ் ஒரு பக்கமாகவும் 2 அணியாக இருந்து தான் தொடர்ச்சியாக வருது. அது ஒன்றும் தவறும் இல்லை, அது நாங்கள் அதிருப்தியும் அடையலை. 2 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று இடதுசாரிகள் ஆட்சி அமைச்சிருக்கிறோம். இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அதை பற்றி நான் கவலையும் படலை, அது வேறு விஷயம். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் ரகசிய உறவு இருக்குது என்று பேசியது, அது மாதிரி அமலாக்கத்துறை ஏன் பினராயி விஜயனை முதலமைச்சரை ஏன் கைது பண்ணலை, ஏன் அவரை விசாரிக்கலை என்று எழுப்பிய கேள்வியும் என்ன தனிப்பட்ட முறையில் மிக மிக அநாகரிகமான உரை. அது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர், எதிர்கட்சியுடைய தலைவர், இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கிற சூழலில் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த மாநிலத்தில் ஆட்சி நடத்திருக்குது. 10 ஆண்டு காலத்தில் அவங்க ஆட்சியை நல்லா நடத்தலை, மக்களினுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யலை, கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றலை, என்ன வேணாலும் விமர்சிக்கட்டும், அது வேறு. ஆனால் பாஜகவுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் ரகசியமாக உறவு இருப்பு அப்படின்னு கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. அது மாதிரி அமலாக்கத்துறையை பற்றி காங்கிரஸ் உட்பட சிபிஐ சிபிஎம் உட்பட எல்லா கட்சிகளும் அமலாக்கத்துறை தவறான முறையில் எதிர்கட்சிக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது, பழிதீர்க்க பயன்படுத்தப்படுகிறதுன்னு எல்லா ஊர்லேயும் பேசுகிறோம். ஆனால் ராகுல் காந்தி அங்கே என்ன பேசுகிறாரு, ஏன் முதலமைச்சர் பினராயி விஜயனை விசாரிக்கலை, ஏன் கைது பண்ணலை அப்படின்னு அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் கேள்வி எழுப்புறாரு. அப்போ அவரை பொறுத்த மட்டும் கேரளத்து மாநிலத்தில் வாக்குகள் வாங்கணும்னு நினச்சாரே தவிர இப்படி பேசுவது ஒரு அரசியல் நாகரிகமா என்று அவர் யோசிக்கலை. அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. இது குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேபி அவர்கள், தோழர் பேபி, காங்கிரஸ் கட்சிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி சொன்னாங்க, நீ விளக்கம் கொடுன்னு கேட்குறாரு. விளக்கம் கொடுக்கணும். அவங்க இப்படி பேசியது ஒன்றும் தவறுன்னு சொல்லணும், அல்லது பேசியது சரின்னு அது நிரூபிக்கணும். மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ரகசிய உறவுன்னு அது நிரூபிக்கணும். இப்படி ஏன்னா ஒரு அணிக்கு ஒரு பல கட்சிகள், மாநில கட்சிகள் அதிகமாக இருக்குது, அகில இந்திய கட்சிகள் இருக்குது. அத்தகைய ஒரு பெரிய அணியை ஒரு பொது நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்கோம். ஒரு தனிப்பட்ட முறையில் இல்லை, ஒரு பொது நோக்கத்திற்காக நாட்டினோட நலனை முன்வைத்து அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும், மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்படணும், சுதந்திரமான அமைப்புகள், தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள் யாருடைய உத்தரவுக்கும் அடிபணியாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இதெல்லாம் நம்முடைய பொது நோக்கம். இந்த பொது நோக்கத்திற்கு எல்லோருக்கும் உடன்பாடு. அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி இருக்கிறது. அதுக்கு தலைமை தாங்கிற கட்சியாக காங்கிரஸ் இருக்குது. அதுதான் கூட்டத்தை கூட்டுது, இடத்த அதுதான் தேர்வு செய்யுது. எல்லாம் அவங்க பண்ணுகிற பொழுது அவர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு மாற்றா 3வது அணி உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு கிளம்பியிருக்கு. ஒருவேளை அதுக்கு அடித்தளம் போறதுக்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியா கூட்டணியில இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்களா? இந்தியா கூட்டணியில் நாங்கள் வேண்டும் என்ற எந்த விமர்சனத்தையும் வைக்கல. அது பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அது பலப்பட வேண்டும், அது உறுதிப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இடதுசாரி கட்சிகளை பொறுத்த மட்டுமான மனப்பூர்வமான விருப்பம். அந்த மனப்பூர்வமான அந்த விருப்பத்தை, எங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தவறாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணால் அதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்? எங்களுடைய விருப்பம் இந்தியா கூட்டணி பலப்படணும், மேலும் அது பலப்படணும், அது உறுதிப்படுத்தப்படணும். பிஜேபிக்கு மாற்றாக இது மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத. மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கணுங்கிற பொழுது நீங்கள் இங்கே இருக்கிற கட்சி மேலேயே இன்னொரு கட்சியை குற்றஞ்சாட்டினா எப்படி இது பலப்படும்? மக்கள் மத்தியில் எப்படி நம்பிக்கை வரும்? நீங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியை பற்றி சொன்னாங்க, அதை பற்றி எனக்கு கவலைலாம் இருக்க முடியாதுல்ல. மார்க்சிஸ்ட் சிபிஎம்மை பற்றி தான் ராகுல் காந்தி பேசினார். நான் சிபிஐ, அதை பற்றி எனக்கு என்ன அப்படி நான் இருக்க முடியாது. நீங்கள் சிபிஎம்னு இல்லை, நீங்கள் எந்த கட்சிகளையும் நீங்கள் அவங்க மேலே பிரச்சனை நீங்கள் தனியாக பேசும் பொழுது உரையாடுங்க, தனித்து உரையாடுங்க, அல்லது இந்த கூட்டத்தில் போது உரையாடுங்க. நீங்கள் பகிரங்கமாக ஒரு கட்சியின் மீது யாரை மிக கடுமையாக கொள்கை ரீதியாக, தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்கும் சிபிஐ சிபிஎம்க்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது.
கொள்கை தான் பிரச்சனை. அவங்க பின்பற்றுற கொள்கை பாசிச கொள்கைன்னு சொல்கிறோம், சர்வதிகார கொள்கைன்னு சொல்கிறோம், ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறோம். அதை எதிர்த்து நாங்கள் உறுதியாக போராடுறோம். அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அவங்களோட ரகசிய உறவு வச்சுருக்கிறீங்க என்று ஒரு பிரதான கட்சி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைவர் அப்படி ஒரு விமர்சனம் செய்கிற பொழுது அதை கேள்வி கேட்காமல் இருக்க முடியுமா? இப்படி கேள்வி கேட்டால் நாங்கள் பலவீனம் அடைய செய்கிறோம் அப்படின்னு எங்கள் மீது யார் பலவீனம் அடைய செய்கிறா? நாங்கள் அல்ல. இது பலவீனம் அடைந்தால் இடதுசாரிகள் அதற்கு பொறுப்பு அல்ல, காங்கிரஸ் தான் பொறுப்பு, குறிப்பாக ராகுல் காந்தி தான் பொறுப்பு. ஒருவேளை இப்படி மூணாவதா ஒரு அணி என்டிஏ இல்லாம மூணாவதா ஒரு அணி ஒரு வனதள கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்குமா? அதுக்கான கேள்வி இப்போ எழலை. அதுக்கான கேள்வி இப்போ ஆனா திமுக தரப்புல இருக்க இல்லை இரண்டாம் கட்ட திமுக தலைவர்கள் இந்த கூட்டத்துக்கு அவங்க அப்போ வரல. அதுக்குள்ள காரணங்களும் அவங்க விலைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு கூட்டணியை தலைமை தாங்கி நடத்திய கட்சிங்கிற முறையில் சட்டமன்ற தேர்தலில் இந்த அணி தோற்றுச்சு. 1 2 இடம் 4 இடம் 5 இடம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இந்த அணியிலேருந்து தான் ஜெயிச்சிருக்கிறோம். அப்புறம் ஜெயித்த கட்சிகள் உடனே அதை ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிற பொழுது ஒரு கட்சிக்கு நியாயமான ஒரு கோபம் எழத்தான் செய்யும். அதை பிரதிபலிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்துக்கு போகிறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது பின்னாடி பரிசீலிக்க வேண்டிய விஷயம். அதனால் 3வது ஒரு மாற்று அப்படிங்கிறதுக்கான சூழல் இப்போ வரல. அது பின்னாடி பார்க்கலாம். சமீபமா எம்எல் சிபிஐஎம் 3 தலைவர்களும் சந்திச்சிருந்தீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன? பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதிலுமே கம்யூனிஸ்டுகள் இயக்கங்கள் ஒன்றுபடணுங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் எம்எல், சிபிஐஎம்எல் போன்ற கட்சிகள் 64க்கு பிறகு ஏற்பட்ட பிளவுகள். அதெல்லாம் 64க்கு முன்னாடி ஒரே கட்சி தான். அந்த ஒரே கட்சியாக இந்தியாவில் இருந்த பொழுது இந்தியாவின் நிலைமை வேறு, பிளவுபட்டதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்பது வேறு. இன்றைக்கி நாட்டுக்கு ஆபத்துங்கிறோம், சுதந்திரத்துக்கு ஆபத்துங்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்துங்கிறோம், ஜனநாயகத்திற்கு ஆபத்துங்கிறோம், அப்படி வரிசையாக சொல்கிறோம். ஆபத்துக்களை பூரா சொல்கிறோம். இந்த ஆபத்தில் எப்படி தடுத்து நிறுத்துறது? அந்த தடுத்து நிறுத்தக்கூடிய உள்ளபடியே கொள்கை ரீதியாக யாருக்கு அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னா கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்குங்கிறது எனது அபிப்பிராயம். அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட் இயக்கம் 64க்கு முந்தைய நிலைக்கு செல்ல வேண்டும், அதாவது ஒரே இயக்கமாக வர வேண்டும் என்பது எனது விருப்பம். எனது விருப்பம் மட்டுமில்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விருப்பமும் அதுதான். இது ஏற்கனவே நாங்கள் அதிகாரப்பூர்வமாக மகாநாட்டிலே தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், தொடர்ந்து அதை வலியுறுத்தினோம். இப்போதைக்கு ஒன்றாகவில்லை என்று சொன்னாலும் கூட குறைந்தபட்சம் பல்வேறு பொது பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. அதில் சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் இன்னும் மற்ற இடதுசாரி கட்சிகள் ஒரு ஒன்றிணைந்து செயல்படுவது நல்லது. அந்த அடிப்படையில் செயல்படும். இங்கே மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கு. அது தாவேக அரசு கொண்டு வந்த 200 யூனிட் ஃப்ரீ, அப்புறம் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி, இது ரெண்டுத்துலேயுமே அறிவிச்சது ஒன்று, செயல்படுத்தினது ஒன்று அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துச்சு. விவசாயிகள் கூட போராட்டம் பண்ணாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விவசாயிகளுடைய பிரச்சனை ஒரு நீண்ட நெடுங்கால பிரச்சனை. பொதுவாக ரொம்ப நாட்டிலேயே மிக பெரும் எண்ணிக்கையில் ஈடுபடக்கூடிய தொழில்னு ஒன்று பார்த்திங்கன்னா விவசாயம்தான். அதில் தான் அதிக மக்கள் ஈடுபடுறாங்க. இல்லை குறு சிறு நடுத்தர விவசாயிகள் ரொம்ப இருக்கிறாங்க. அவங்க கடுமையாக பாதிக்கப்படுவது விலை பாதிப்பு, கடன் பிரச்சனை, அது மாதிரி இடுபொருள் வாங்குறதுல இருக்கிற விலை உயர்வு, இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை. அப்போ தேர்தலில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட கடன்கள் முழுவதும் ரத்து செய்யப்படும்னு அறிவித்தார். அது விவசாயிகள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் செயல்பாட்டுக்குன்னு வர்ற பொழுது நேர் மாறுதலாக அறிவிக்கப்பட்டிருக்கு, தொகையை மாற்றி மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கு. அது விவசாயிகள் மத்தியில் கட்சி பேதம் இல்லாமல் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது. தனித்தனியாகவும் கூட்டாகவும் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். அரசுக்கு தொடர்ந்து விண்ணப்பமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அரசு இதை பரிசீலித்து சரி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாவேக அரசு மேலே இடதுசாரிகள் இப்போதான் புதுசாக வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கட்டும்னு ஒரு அக்கறையின் பேரில் கொஞ்சம் முதிர்ச்சியாக செயல்பட்டாலுமே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விவசாயத்துறையை விட விளையாட்டுத்துறை கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அமைச்சர் செங்கோட்டையன் போராடக்கூடிய விவசாயிகள் என்னட்ட பிரைவேட்டாக சந்திச்சு சில பதவியெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாரு. இதை பற்றி உங்கள் இது என்ன கருத்து? வேளாண்மை துறையை விட விளையாட்டுத்துறை தான் முக்கியம்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க. அவருக்கு அந்த துறை முக்கியம். அவருக்கு எந்த துறை தெரியுமோ அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இல்லை உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம்
தொழுதுண்டு பின் சொல்லார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் படிக்கணும். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுங்கிறத புரிந்து கொண்டு பேசணும். இப்படி பேசுவது வேளாண்மை துறையை காட்டிலும் விளையாட்டுத்துறை தான் கடினமானது, முக்கியமானது அப்படின்னு பேசினா விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் புண்படும், பாதிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசணும். அதுக்கு மேலே ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் சொல்கிற பொழுது போராட்டம் பண்ணுறாங்க, என்ன தனியாக சிந்திச்சு எனக்கு பதவி கேட்குறாங்க போக்குவரத்து அப்படின்னா அவங்கெல்லாம் போராளியா? அவங்கள எப்படி போராளியாக அங்கீகரிக்க முடியும்? அவங்க ஏதோ சுயநலத்துக்காக பண்ணிட்டு இருக்க அவர்கிட்ட கேட்குறாங்கன்னா அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம விவாதிக்க முடியாது. பொதுவா விவசாயிகளோட போராட்டத்தையே அவர் பொத்தாம்பதுவா அப்படி கொச்சப்படுத்துறாரு. அப்படி கொச்சப்படுத்தக்கூடாது. விவசாயிகள் அரசியல் கட்சி தலைமையில் விவசாய சங்கங்கள் இருக்குது. அரசியல் கட்சிகள் இல்லாமல் தனிப்பட்ட சுயேட்சை சங்கங்கள்னு பல சங்கங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பூரா போராடிட்டு இருக்காங்க. தனியாக டெய்லி போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. பல வகைகளில் போராட்டம். இது நாமம் போட்டு போராடுறாங்க, ஊர்வலமாக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க, பல உண்ணாவிரதம் இருக்காங்க, பல போர் நடத்துகிறாங்க. அந்த போராட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் அமைச்சர் பெருமக்கள் தங்களது பதில்களை தெரிவிப்பது நல்லது. சமீபமா சில தனியார் தொலைக்காட்சிகளோட தொலைக்காட்சி இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு தாவேகா தரப்புல இருந்து டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஏன் இப்படி தொடர்ச்சியா நடக்குதுன்னு ஒரு கேள்வி எழுதுற தொடர். பொதுவாக என்னென்னா பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் அவைகள் ஒரு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிக்கணும். ஏன்னா ஜனநாயகத்தில் அது ரொம்ப முக்கியமானது. ஜனநாயகத்தில் 4 தூண்களில் அது ஒரு தூணாக தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு பங்கம் விளைவிப்பது அல்லது தடை செய்து விட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் என்று எதிர்பார்ப்பது சரியில்லை. ஒரு திருமண வீட்டில் சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் நின்று போயிடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில ஊடகங்களை முடக்குவதன் மூலமாகவோ அல்லது சில யூடியூப் போடுறவங்களை முடக்கிறது மூலமாகவோ அது வல்ல பிரச்சனைக்கு தீர்வு. ஒருவேளை அவர்கள் ஒரு தவறான கருத்தை அரசின் மீதோ அல்லது அமைச்சர்களின் மீதோ முதல்வர் மீதோ ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான இட்டுக்கட்டி ஏதாவது சொன்னால் அதை மறுத்து சொல்லி அதே தொலைக்காட்சியில் அதை போட வைக்கலாம், மறுப்பு சொல்லலாம். இப்போ பல பத்திரிகைகள் ஒருத்தரை பற்றி எழுதுகிறாங்க, எழுதிட்டு நான் அந்த சம்மந்தப்பட்ட நபரோட தொடர்பு கொண்டோம், அவர் பதிலளிக்கலை, அவர் பதிலளித்தால் நாங்கள் பிரசுரிக்க தயாராக இருக்கிறோம். அதுதான் ஜனநாயகம். ஒருத்தர் மேலே விமர்சனம் மட்டும் சொல்லலை, விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த சம்மந்தப்பட்டவரோட நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம், ஆனால் அவர் தொலைபேசியில் லைனுக்கு வரல, இப்பொழுதும் கூட சொல்கிறோம், அவங்க அவர் பதில் கொடுத்தாருன்னா நாங்கள் அடுத்த இதெல்லாம் நாங்கள் அதை பிரசுரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த குற்றச்சாட்டு அப்படியே அது மட்டுமே உண்மை இல்லை, மறுத்து சொன்னால் மறுத்து போடாது. அது மாதிரி ஊடகங்களை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துவது, பத்திரிகைகளை தடுத்து நிறுத்துவது அது ஜனநாயகம் அல்ல. அதனால் மேலும் மேலும் அவப்பெயர் தான் உருவாகுமே தவிர நற்பெயர் ஏற்படாது. இதுதான் கடந்த கால தொடர்ந்து இருக்கிற அனுபவங்கள். இறுதியா ஒரு கேள்வி. பாஜக தமிழகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் தாவேகா அரசை ஆதரிச்சு கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து தாவேகா பாஜக விமர்சனம் பண்ணாம இருக்கிறது, அவங்க கொண்டு வரக்கூடிய PM ஸ்ரீ, CBSE மும்மொழி கொள்கை, இந்த மாதிரியான திட்டங்களுக்கு மௌனமா இருக்கிறது, இதை தொடர்ந்து செயல்படுத்திட்டே வந்தா இடதுசாரிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பிரச்சனையின் அடிப்படையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். இப்போ அமைச்சர் சொல்கிற பொழுது மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பழைய நிலையைத்தான் நாங்கள் மேற்கொள்வோம், முந்தைய அரசு என்ன நிலை மேற்கொண்டதோ திமுக அரசு அதைத்தான் நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசை நாங்கள் தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கிறது, தாவேகா நல்ல கட்சி என்றோ அதன் கொள்கைகள் சிறப்பான கொள்கை என்றோ அல்லது இவர்கள் கெடுதல் செய்வார்கள் என்றோ மதிப்பீடு செய்யவில்லை. ஆதரிப்பதற்கு ஒரே காரணம், குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை என்கிற ஒன்றை பயன்படுத்தி ஆளுநர் எப்படி நடந்து கொண்டார்னு எல்லாருக்கும் தெரியும். நான் கொஞ்சம் நினைவுக்காக சொல்கிறேன். ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு OPS முதலமைச்சராக இருந்தார். பிறகு அந்த கட்சி கூடி OPSஐ விடுவிச்சுட்டு சசிகலாவை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்வு அந்த கட்சி MLAக்கு தான் உரிமை, ரைட்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ அவங்க போய் அமைச்சரவை அமைக்கிறதுக்கு ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுக்குறாங்க. அமைச்சரவை அமைப்பதற்கு எங்களை அழைக்க வேண்டும்னு கடிதம் கொடுக்குறாங்க. இப்போ ஆளுநர் என்ன பண்ணோம், அமைச்சரவை அமைக்க சொல்லணும், சொல்லலை, காலதாமதப்படுத்தப்படுகிறது. பல நாட்கள்
காலதாமதப்படுத்திட்டு இன்னொரு பக்கத்தில் வழக்கு துரிதப்படுத்தப்பட்டு தீர்ப்பு துரிதப்படுத்தப்பட்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்புகிறாங்க. அது தான் எடப்பாடி எப்படி முதலமைச்சர் இருந்தான்னு எல்லாருக்கும் அது தெரியும். அதே நிலைப்பாட்டை தான் இப்பொழுதும் மேற்கொண்டார்கள். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி தாவேக. உறுப்பினர்கள் 107 தான். இடம் 108, உறுப்பினர் 107. வேறு எந்த கட்சிக்கும் அந்த எண்ணிக்கை இல்லை. அப்படின்னா பெரிய கட்சி என்கிற முறையில் அவங்க தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோருவதற்கான உரிமை உடையவர்கள். அப்போ ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தா ஆளுநர் என்ன பண்ணால் அமைச்சரவையை அமைத்து குறிப்பிட்ட நாளுக்குள் உங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும்னு உத்தரவு போடணும். ஆளுநர் இந்த அணுகுமுறையை மேற்கொள்ளலை. அதுக்கு பதிலாக நீ 118 என்கிட்ட நிரூபித்தா தான் நான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன்னு சொன்னார். இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடையாது. அறுதி பெரும்பான்மை யாருக்குமே இல்லாத ஒரு சூழலில் பாஜக மட்டும்தான் இருக்கிற கட்சிகளில் பெரிய கட்சியாக இருந்தது. அப்போ வாஜ்பாய் போய் ஆட்சி அமைக்கிறேன்னு உரிமை கோரினார். வாஜ்பாயை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அனுமதித்து அந்த ஆட்சி 13 நாள் நடந்தது. 13 நாளுக்கும் பிறகு அப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அது தோற்று போட்டது. அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அதே போன்ற வாய்ப்பை தாவேகாவுக்கு அளித்திருக்கணும். அளிக்காமல் 118 கொண்டாந்து கொடுத்தா தான் இல்லைன்னு. அப்போ இது ஒரு பக்கம் நடந்தது. இன்னொரு பக்கத்தில் அவர் சம்மந்தப்பட்ட வழக்குகள் தூசி தட்டப்பட்டு எழுப்பப்பட்டது. அவர் மேலே வருமான வரி கட்டளை அந்த வழக்கு, அப்புறம் கரூர் வழக்கு, இந்த மாதிரி வழக்குகளை துரிதப்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிந்துக்கிற நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த 107 பேர் தான் இருக்காங்க, மெஜாரிட்டி இல்லை, அறுதி பெரும்பான்மை இல்லை. ஆகவே யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி குடியரசுத் தலைவர் 6 மாதம் நடக்கலாம், 3 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு 6 மாதம் நீடிச்சுக்கிட்டே போகலாம். அப்போ பிஜேபி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தில் பிஜேபி 27 இடங்கள்லையும் அந்த கூட்டியிருந்த ஒரு கட்சி அந்த கட்சி சின்னத்தில் 32 இடங்கள் போட்டி போட்டாங்க. ஆனால் ஒரே இடத்துல தான் ஜெயித்தாங்க. மலர் 1 தான் ஜெயிச்சது. மாதிரி தோத்துட்டாங்க. தோற்று போயிட்டாலும் கூட அந்த தோல்வியை உணராமல் ஒப்புக்கொள்ளாமல் எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில் கொல்லைப்புற வழியாக தங்களது ஆட்சியை அமைத்து கொள்ளலாம் என்ற முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டுங்கிற அந்த அரசியல் உறுதிப்பாடு சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் இருந்த காரணத்தினால் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி தோழர். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில். நன்றி.